இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரிக்வெஸ்ட் பேரம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? இதில கண்டிப்பா 2 பேராமீட்டரும் நம்மளுக்கு தேவைப்படுது. பட் நான் வந்து ஃபில்டர்லாம் யூஸ் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு பேராமீட்டரை யூஸ் பண்ணியும் ஒர்க் பண்ணலாம். மல்டிபிள் பேராமீட்டரை பேஸ் பண்ணியும் நம்ம பண்ணிக்கலாம். அப்படின்னும்போது, அப்போ இது வந்து எனக்கு ரிக்வயர்டா அப்படின்ற மாரி தேவைப்படுது. ரிக்வயர்டா இருந்ததுன்னா, நீங்க எஸ் குடுத்துட்டீங்கன்னா, ரிக்வயர்டு அப்போ கண்டிப்பா குடுத்தே ஆகணும்னு சொல்றோம். இதில இன்னொரு ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு குடுத்துக்கலாம். அதில என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிக்வெஸ்ட் பேராமீட்டருக்குள்ள இதுக்குள்ளேயே நிறைய ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு இருக்குது. அதில் வந்து நீங்கள் ஒன் பை ஒன்னாக கூட நீங்கள் ரிக்வெஸ்ட் பேராமோ நீங்கள் கொடுத்துக்கலாம். ப்ராக்கெட்குள்ளே நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ரிக்வெஸ்ட் பேராம்குள்ளே ப்ராக்கெட்டை யூஸ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே என்னெல்லாம் வேணும் அப்படின்றத கொடுக்கலாம். டிஃபால்ட் வேல்யூ வேணுமா, நேம் வேணுமா, ரிக்வயர்ட் வேணுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். எனக்கு தேவை என்ன பார்த்தீங்கன்னா, வேல்யூ வந்து எனக்கு என்னவா இருக்கணும் அப்படின்னா, ஐடியா தான் இருக்கணும் அப்படின்றத நம்ம கொடுக்கலாம் வேல்யூவை. நெக்ஸ்ட்டு ரிக்வெஸ்ட் பேராமீட்டரில் நம்மளுக்கு என்ன யூஸ் பண்ணணும்னா, இந்த இங்கே வந்து ரிக்வெஸ்ட் பேரம் அப்படின்றத இங்கேருந்து நம்ம எடுத்துடலாம். இப்படி பேரம்ஸ் எல்லாம் இப்படி கொடுத்துருக்குறோம் இல்லையா? அதுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த ரிக்வெஸ்ட் பேராமை இங்கே நம்ம கொடுத்துக்கலாம். உள்ளுக்குள்ளேயே நம்ம வந்து பண்ணால் ரிக்வெஸ்ட் பேராமை இங்கே நம்ம கொடுத்துக்கலாம். ரிக்வெஸ்ட் மேப்பிங்கில் கொடுக்கறது பதிலாக பேரம் வந்து இங்கே நம்ம கொடுக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணேன், வேல்யூ இல்லைன்றதை அங்கேயும் கொடுக்கலாம், இல்லை இங்கேயும் கொடுக்கலாம். எனக்கு அது வேண்டாம் அப்படின்னா அதை நீங்கள் இங்கே எடுத்துருங்க. ஐடியெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படாது. எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, ரிக்வயர்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த ரிக்வயர்டு ஈக்குவல் டு அப்படின்றத நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரிக்வயர்டு ஈக்குவல் டு எனக்கு என்ன பண்ணணும், ஃபால்ஸ் அப்படின்னு கொடுக்கலாம். இது வந்து எனக்கு ரிக்வயர்டு கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல வரோம். ஸோ ரிக்வயர்டு ஈக்குவல் டு எனக்கு வந்து ஃபால்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா, இது வந்து கம்பல்சரி நம்ம கொடுத்தாகணும்னு அவசியம் இல்லை. கொடுத்தா எடுத்துக்கோ, கொடுக்கலன்னா அது ஒர்க் ஆகாது. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல பட் எனக்கு என்ன ப்ராப்ளம் வரும்னா, அது கொடுக்கலன்னா இந்த வேல்யூஸ் ஆக்சஸ் பண்ணும்போது எரர் வரும் நம்மளுக்கு இல்லையா? அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு செக்கிங் கண்டிஷன் நம்ம கொடுக்கணும். என்ன கொடுக்கணும் நம்ம? ஐடி நாட் ஈக்குவல் டு என்னவா இருக்கணும், நம்மளுக்கு நல்லா இருக்கணும். நாட் ஈக்குவல் டு நல்லாவாக இருக்கணும். ஆம்பர்சன் என்னவா கொடுக்கணும், நேமு நாட் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்னவா இருக்கணும், நல்லா இருக்கணும். அப்படி இருந்ததுனா தான் நம்மளுக்கு இது ஒர்க் ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா, ஸோ அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம்னா, எல்ஸ் இஃப் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணி நேமில் வந்து என்ன பண்ணோம், நாட் ஈக்குவல் டு நல்லா இருந்தது அப்படின்னா, அப்போ அதை மட்டும் நம்ம டிஸ்பிளே பண்ணிக்கலாம். என்ன சொல்லலாம், ரிட்டர்ன் எம்ப்ளாயி நேம் அப்படின்ற கொடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா ப்ளஸ் நேம் அப்படின்றத ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போது இதை ரன் பண்ணுவோம். கண்டினியூ பண்ணிக்கிங்க. இங்கே என்ன எரர் கொடுக்க, ரிக்வெஸ்ட் மேப்பிங்கில் ஸ்ட்ரிங் நேம் நம்ம கொடுத்துடலாம். ஏன்னா ஆட் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டு, அங்கே ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா? எல்ஸ்னால் ரிட்டர்னே வராது நம்மளுக்கு. இது ரெண்டுமே இல்லை அப்படின்னா, இப்போ எல்ஸில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ரிட்டர்ன் எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் அப்படின்னு நம்ம கொடுப்போம். ஓகே. இப்போது இதை கண்டினியூ பண்ணுவோம். நம்ம என்ன பண்ணணும்னா போஸ்ட்மேனில் போயிட்டு இப்போது நான் ஒன்றுமே கொடுக்கல அப்படின்னா என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஒன்றுமே கொடுக்கலன்னா எனக்கு வந்து பேட் ரெக்வெஸ்ட்டுன்னு வருது, எம்ப்ளாயி இல்லை. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ரிக்வெஸ்ட் பேரம் வந்து நம்ம ரிக்வெஸ்ட் பேரம் இங்கே யூஸ் பண்ணுறோம். அதனால் இந்த பேரம் இங்கே தேவையில்லை. இந்த பேரமை நம்ம என்ன பண்ணலான்னா இங்கே டெலீட் பண்ணிவிடுங்க. இந்த இடத்துல ரிக்வெஸ்ட் பேரம் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் ஆல்ரெடி. ஸோ இப்போ ரிக்வெஸ்ட் பேரமில் நம்ம இந்த இடத்துல நம்மளுக்கு வேணும் அப்படின்னா, ஸோ வேல்யூ ஆர் பாத் ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஐடி அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். பாத் கிடையாது, வேல்யூ. ஓகே. ஸோ வேல்யூன்னு கொடுக்குறோம். அதே ரிக்வெஸ்ட் பேரமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா வேல்யூ ஈக்குவல் டு அங்கே என்ன பண்ணுறோன்னா நேம் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ பேரம் வந்து நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ரிக்வெஸ்ட் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை கண்டினியூ பண்ணுங்கள். இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம் அப்படின்னா, இங்கே கமா எடுத்துருங்க. இப்போ இதை நம்ம கண்டினியூ பண்ணுறோம். இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ரிக்வயர்டு வந்து ஃபால்ஸ்ன்னு கொடுக்கணும். அப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், இது வந்து நம்மளுக்கு இருக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருக்கிறோம்.
இப்போது இந்த இடத்துல நேமை பேஸ் பண்ணி பண்ணால் நம்மளுக்கு ஒர்க் ஆகுது. எனக்கு இதே வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன், ஐடியை பேஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்னா ஐடியை பேஸ் பண்ணி நம்ம கொடுக்கலாம். ஸோ ஐடியை பேஸ் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட் வரும். எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு வருது. ஐடி ஈக்குவல் டு 102 அப்படின்றது. ஸோ நம்மளுக்கு ஐடியை பேஸ் பண்ணி இங்கே வந்து ரெண்டுமே இருந்தால் தான் ஒர்க் ஆகும். ரெண்டுமே ஒர்க் ஆகலை. நேம் நல்லா இருக்குது, அதுவும் ஒர்க் ஆகலை. அதனால் எங்கே மேட்ச் ஆகுது நம்மளுக்கு, இந்த இடத்துல எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ்குள்ளே வந்துடுது. இப்போது நம்மளுக்கு வந்து ஐடியும் வேணும், நேமும் வேணும் அப்படின்னும்போது நம்ம இந்த இடத்துல Amazon யூஸ் பண்ணி நேம் ஈக்குவல் டு ராஜ் அப்படின்னு நம்ம கொடுக்குறோன்னா அப்போ இந்த இடத்துல ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகி இந்த டீட்டெயில் நம்மளுக்கு வந்துடுது. ஸோ ஐடியும் நாட் ஈக்குவல் டு நல் அண்ட் நேமும் நாட் ஈக்குவல் டு நல். ஸோ அதனால் நம்மளுக்கு இந்த அவுட்புட் நம்மளுக்கு வருது. கிளியராக உங்களுக்கு? ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம்னா ரிக்வெஸ்ட் பேரம் நம்ம பேராமீட்டரை பாஸ் பண்ணுறோம். அந்த பேராமீட்டரோட வேல்யூஸை நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணணும் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ரிக்வெஸ்ட் பேராம் யூஸ் பண்ணுறோம். இதில் அதோட பேரம் நேம் என்ன, ஐடி, அதுக்கு ரிக்வயர்டாக தேவையா இல்லையா அப்படின்றத நம்ம இங்கே கொடுத்துக்கிறோம். ஸோ இதில் வந்து எனக்கு ஐடி கம்பல்சரி இருந்தே ஆகணும் அப்படின்னா இதை நீங்கள் ட்ரூ கொடுங்க. அப்போ ஐடி இல்லாமல் நம்மளுக்கு ஒர்க்கே ஆகாது. இப்போ நம்ம இந்த இடத்துல நேம் இல்லாமல் நம்ம கொடுக்கலாம். ஆனால் ஐடி இல்லாமல் நம்மளால் கொடுக்க முடியுமா அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. இப்போ எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் இங்கே வந்துடுச்சு பாருங்கள். இப்போது எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ்க்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னா நேமை பேஸ் பண்ணி நான் கொடுக்குறேன். நேமை பேஸ் பண்ணி நம்ம கொடுத்தா நம்மளுக்கு ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஒர்க் ஆகாது. பேட் ரிக்வெஸ்ட் வரும். ஏன்னா நேம் இஸ் அன் ஆப்ஷனல். பட் ஐடி வந்து நம்மளுக்கு கம்பல்சரி நம்ம கொடுத்தாகணும். ஸோ இப்போ ஐடி கொடுத்துட்டு நம்ம ஒர்க் பண்ணும்போது தாராளமாக நம்மளுக்கு ஒர்க் ஆகும். ஆனால் நேம் ஐடி இல்லாமல் நம்மளால் என்ன பண்ண முடியாது, யூஸ் பண்ண முடியாது. ஸோ திஸ் இஸ் கம்பல்சரி நம்ம கொடுத்தாகணும். இது வந்து ஆப்ஷனல் தான். நம்மளுக்கு ரெண்டுமே கொடுத்தாலும் நம்மளுக்கு ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி கேசஸ் உங்களுக்கு பேராமீட்டர் இல்லை, இது ரிக்வயர்டா அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ரிக்வயர்டுன்ற பேராமீட்டரை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிக்வெஸ்ட் பேராமீட்டரில் அடுத்தது நம்ம யூஸ் பண்ண போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு டிஃபால்ட் வேல்யூஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. என்ன இருக்குது? டிஃபால்ட் வேல்யூன்னு ஒன்று இருக்குது. ஸோ இதில் டிஃபால்ட் ரிக்வெஸ்ட் பேரம் என்ன வேணும் அப்படின்றத நம்ம சொல்லிக்கலாம். ஸோ ரிக்வெஸ்ட் பேராமீட்டரில் டிஃபால்ட்டாக அது இல்லை அப்படின்னா நம்மளுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி. இப்போ ஐடி வந்து நம்மளுக்கு கம்பல்சரி இல்லையா? ஸோ ஐடி கம்பல்சரியாக இருக்கிறதுனால சப்போஸ் ஐடியில் வேல்யூ இல்லை அப்படின்னா அது டிஃபால்ட்டாக எனக்கு ஒரு வேல்யூஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கம்மா இங்கே கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல டிஃபால்ட் வேல்யூ அப்படின்றத நம்ம கொடுக்குறோம். டிஃபால்ட் வேல்யூ வந்து எனக்கு 100 அப்படின்றத பேஸ் பண்ணி வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது நம்ம டெக்ஸ்ட்டுன்றதுனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டபுள் கோட்ஸில் நீங்கள் கொடுத்துருங்க. ஸோ இப்போது கொடுத்தாச்சு. இப்போது இதை ரன் பண்ணுங்கள். இப்போ நம்ம செக் பண்ணும்போது நான் வந்து 12 அப்படின்னு நம்ம கொடுக்கும்போது நம்மளுக்கு ஒர்க் ஆகும், அவுட்புட் நம்மளுக்கு வந்துடும். ஆனால் இதில் வேல்யூஸ் நம்ம கொடுக்கல அப்படின்னா அப்போ நம்மளுக்கு ஒர்க் ஆகுமா அப்படின்னா அப்பயும் ஒர்க் ஆகும். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு என்ன யூஸ் பண்ணிக்கிறோம், ஐடி வந்து நல்ல. அப்போ டிஃபால்ட்டாக என்ன எடுத்துக்கும், அது 100 எடுத்துக்கணும். நம்மளுக்கு அந்த 100 இருக்கா இல்லையான்னு டிஸ்பிளே பண்ணுறதை நம்ம பார்க்கணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் ப்ளஸ் கொடுத்துட்டு ஐடியோட வேல்யூஸ் வந்து நம்ம என்ன பண்ணோன்னா டிஸ்பிளே பண்ணி பாருங்கள். ஏன்னா ஐடி வந்து கண்டிப்பாக நல்ல இருக்க வாய்ப்பு கிடையாது நம்மளுக்கு. ஸோ ஐடியும் நேமும் நல்லா இருந்ததுன்னா இதை பேஸ் பண்ணி பண்ணோம். இப்போ ஐடியும் இருக்கக்கூடாது அப்படின்னா அதுக்கு இன்னொரு எல்சேஃப் யூஸ் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்மளுக்கு. இப்போ நான் சென்ட் கொடுக்குறேன். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் ஈக்குவல் டு 100 வருது. இதே நான் வந்து 102 அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 102 டீட்டெயில்ஸ் வருது. ஸோ இதுதான் இதோட யூசேஜஸ். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஐடி வந்துட்டு எனக்கு கொடுத்தா எனக்கு வேல்யூஸ் வரும், கொடுக்கலன்னா டிஃபால்ட்டாக என்ன எடுத்துக்க சொல்கிறேன், 100 எடுத்துக்க சொல்கிறேன். ஸோ அதனால் 100 பேஸ் பண்ணி வருது. ஸோ ரிக்வெஸ்ட் பேராமுக்குள்ளே நம்ம கொடுக்கக்கூடிய ஆப்ஷன் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் வேல்யூ இருக்குது, ரிக்வயர்டு யூஸ் பண்ணிக்கிறோம் நம்ம. ஸோ இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ரிக்வெஸ்ட் மேப்பிங்குள்ளே நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது ஹெடரை பேஸ் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஸோ ஹெடர் அப்படின்றது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு அட்வான்ஸ் ஃபில்டருக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் ஹெட்டர் மேப் ரிக்வெஸ்ட்டில். ஸோ எனக்கு என்ன பண்ணுவோம், ஹெட்டருக்குள்ளே சம் வேல்யூஸ் வந்து நான் பாஸ் பண்ணுவேன். ஸோ ரிக்வெஸ்ட் கொடுக்கும் போதே நான் ஹெட்டருக்குள்ளே சில வேல்யூஸ்லாம் பண்ணுவேன். இது வந்து சில செக்யூரிட்டி ரீசன்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணிலாம் பண்ணலாம்.
நான் வந்து இந்த அப்ளிகேஷன்லேருந்து தான் என்னோடய ரிக்வெஸ்ட் வருது அப்படின்ற மாதிரி சில டீட்டெயில்ஸை பேஸ் பண்ணி தான் எனக்கு ஒர்க் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ரெஸ்ட் ஏபிஐயே நிறைய கொடுத்துருப்பீங்க. இந்த ரெஸ்ட் ஏபிஐயில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் வெர்ஷன்ஸ் நீங்கள் மெயின்டைன் பண்ணியிருப்பீங்க. அப்போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பழைய வெர்ஷனை பேஸ் பண்ணி ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணியிருப்பாங்க. இந்த ரெஸ்ட் ஏபிஐ பேஸ் பண்ணி நியூ வெர்ஷனை பேஸ் பண்ணி ரெஸ்ட் ஏபிஐ ஒர்க் பண்ணேன். அப்போது எனக்கு கண்ட்ரோலில் ரிக்வெஸ்ட் பண்ணுறது என்னோட ரிக்வெஸ்ட் மெத்தட் வந்து ஒரு மெத்தட் சேம் மெத்தடை தான் கால் பண்ணுவாங்க. பட் ஆனால் வந்து அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா ஓல்டு வெர்ஷனு வேணுமா நியூ வெர்ஷன் வேணுமா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணணும். அது எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும்னா யூஆர்எல்லேருந்து எனக்கு வரும்போதே ஹெட்டருக்குள்ளே என்ன வரும் அப்படின்னா ஓல்டு வெர்ஷனா இல்லை நியூ வெர்ஷனா அந்த வெர்ஷன் டீட்டெயில்ஸ் வந்து ஹெட்டரில் டீட்டெயில் வரும். அதை பேஸ் பண்ணி நான் என்ன பண்ணுவேன்னா எந்த வெர்ஷனோட ஏபிஐ கால் பண்ணணும் அப்படின்றத டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கேசஸில் நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும்னா ஹெட்டரில் டீட்டெயில்ஸ் பண்ணலாம். சில இதில் ஹெட்டருக்குள்ளே பார்த்தீங்கன்னா யூசர் நேம் டீட்டெயில்ஸை நம்மளுக்கு அதுக்குள்ளேயே சென்ட் பண்ணுவாங்க, யூசரோட ஐடி பாஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸை பேஸ் பண்ணி தான் சில ப்ராசஸ்லாம் நம்ம பண்ணணும்னு இருக்கும். அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா ஹெட்டரை யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ ஹெட்டரை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் நம்ம. ஓகே, இப்போ வந்து நம்ம ஹெட்டரை பேஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். நம்மளுக்கு இவ்வளோ டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு தேவையில்லை. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துடலாம். நம்ம ரொம்ப சிம்பிளாகவே நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ எம்ப்ளாயி அப்படின்றது கொடுக்கலாம், ரிட்டர்ன் எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் அப்படின்றத மட்டும் நம்ம கொடுக்குற மாதிரி நம்ம ப்ரோக்ராம் எழுதியிருக்கிறோம். இப்போது இந்த இடத்துல நம்ம வந்து கண்ட்ரோல் எம்ப்ளாயின்னு கால் பண்ணால் நம்மளுக்கு என்ன வேணும், எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ்ன்னு நம்மளுக்கு வந்துடும் இல்லையா. இப்போ இந்த இடத்துல ரிக்வெஸ்ட் பேரமில் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், ரிக்வெஸ்ட் மேப்பிங் அப்படின்றதில் ஒரு இது யூஸ் பண்ண போகிறோம். அதில் ஹெட்டர் அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். இந்த ஹெட்டர்ஸில் நம்ம என்ன யூஸ் பண்ணோம்னா ஹெட்டர்ஸில் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு ஏபிஐ வெர்ஷன் வந்து 1 அப்படின்னா எனக்கு இந்த மெத்தட் கால் ஆகணும் அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன் நான். ஸோ இதே மெத்தடை இது வந்து எம்ப்ளாயி வெர்ஷன் 1 வச்சுப்போம். நம்மளுக்கு வந்து இதோட பார்த்து நேம் வந்து என்ன பண்ணணும்னா என்ன ஒன்றும் கொடுக்கல நம்ம. பட் ஆனால் இந்த மெத்தடோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 1 அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இதே மெத்தடை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரிக்வெஸ்ட் மேப்பிங்கு எல்லாம் அதே தான் கொடுக்குறோம். பட் இந்த மெத்தட் வந்து எனக்கு என்னவா கொடுக்குறோம் அப்படின்னா வெர்ஷன் 2 நம்ம கொடுக்குறோம். இதோட நேம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வெர்ஷன் 2 அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துலையே நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா தப்பாக என்ன பண்ணியிருக்கோமா. ஓகே, ஸோ இந்த இடத்துல இதெல்லாம் நம்ம எடுத்துடலாம். ஸோ இந்த டீட்டெயிலும் நம்ம எடுத்துடலாம். நம்மளுக்கு வந்து பாத் வந்து சிம்பிளாகவே இருக்கட்டும். நம்மளுக்கு அந்த கன்ஃபியூஷன் ஆனால் என்ன ரெண்டோ இதை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ரிக்வெஸ்ட் மேப்பிங்கில் இந்த இடத்துலையும் இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் எடுத்துருவோம். இப்போ நம்ம கொடுத்தாச்சு. ஸோ இதுவும் ரிக்வெஸ்ட் மேப்பிங்கை பார்த்து ஹெட்டர்ஸ் நம்ம கொடுத்தாச்சு. சேவ் பண்ணிப்போம், கண்டினியூ பண்ணிக்கோங்க. இந்த ரிக்வெஸ்ட் மேப்பிங் ப்ராப்ளம் இந்த இடத்துல கொடுங்க. ஓகேவா. இப்போது 2 வெர்ஷன் நம்ம வச்சுருக்கிறோம், ஏபிஐ வெர்ஷன் 1 அண்ட் ஏபிஐ வெர்ஷன் 2, கேடி எம்ப்ளாயி வெர்ஷன் 2 அப்படின்ற மாதிரி மெத்தட் கொடுக்கலாம். இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் வெர்ஷன் 2 அப்படின்னு கொடுப்போம், டெல்ஸு வெர்ஷன் 2 கொடுப்போம். ஸோ இது வந்து என்ன பண்ணணும்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான். ஸோ இது வந்து நம்மளுக்கு என்ன கால் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா வெர்ஷன் 1 கால் பண்ணுது அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணிப்போம். இப்போது எனக்கு பாஸ் பண்ணக்கூடிய இந்த ஏபிஐ வெர்ஷன் தான் நம்மளுக்கு ஆக்சுவலாக ஓகேவா. இந்த ஏபிஐ வெர்ஷன் வந்து நம்மளுக்கு என்னவாக இருக்கணும் அப்படின்னா 1 இருக்கணும், இல்லைன்னா 2 இருக்கணும். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஏபிஐ வெர்ஷனோட ஹெட்டர் வேல்யூஸ் என்னவாக இருக்கணும், 1 இருக்கணும், இல்லைன்னா 2 இருக்கணும். ஓகேவா. ஸோ ஹெட்டருக்குள்ளே இதை தான் நம்ம மென்ஷன் பண்ணுறோம். அப்போது நம்ம ஏபிஐ வெர்ஷன் வந்து நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா வேல்யூ வந்து 1ன்னு கொடுக்கணும், இல்லைன்னா நம்மளுக்கு என்ன கொடுக்கணும்னா 2ன்றதை கொடுக்கணும். நம்மளுக்கு போஸ்ட் மெத்தடில் போகலாம். இப்போது நான் எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் வந்து நான் கால் பண்ணுறேன். எனக்கு கால் பண்ணும் போது எனக்கு ஹெட்டருக்குள்ளே ஹெட்டர்னு ஒன்று இருக்கும், ஹெட்டருக்குள்ளே கீ வேல்யூஸ் வந்து நம்ம கொடுக்குறோம். இதோட வேல்யூஸ் வந்து 1ன்னு கொடுத்து சென்ட் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி டீட்டெயில் வெர்ஷன் 2 அப்படின்னு வருது. காரணம் என்னன்றது பார்க்கலாம். ஏபிஐ வெர்ஷன்ஸ் 2 ஏபிஐ வெர்ஷன் ஹெட்டர் வந்து 2 அப்படின்னு வருது.
இங்கே வந்து ஏபிஐ வெர்ஷன் 1ன்னு வருது. சேவ் பண்ணுக்கா, சேவ் பண்ணிட்டோமா? சேவ் பண்ணிட்டோம். இந்த இடத்துல 2 ரெண்டுமே ஒரே கொடுத்துருக்குறோமா, அதனால் வர ப்ராப்ளம். ஓகே, இப்போ பாருங்கள், சென்ட் பண்ணுங்கள். ஏபிஐ வெர்ஷன் 1. இப்போ இது ஆக்சுவலாக 2 கொடுங்க. ஏபிஐ வெர்ஷன் 2 கிளியரா? ஸோ ஏபிஐ வெர்ஷன் வந்து 1 கொடுத்தேன்னா எனக்கு என்ன கால் பண்ணும் அப்படின்னா இந்த மெத்தடாக கால் பண்ணும். ஸோ ஏபிஐ வெர்ஷன் 2 நான் கொடுக்குறேன் அப்படின்னா ஹெட்டருக்குள்ளே நான் இந்த வேல்யூஸை பாஸ் பண்ணேன் அப்படின்னா அப்போ நம்மளுக்கு என்ன அவுட்புட், என்ன மெத்தட் கால் ஆகும், எம்ப்ளாயி வெர்ஷன் 2 கால் பண்ணும். ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸ். ஸோ நம்மளுக்கு ஹெட்டருக்குள்ளே நம்ம சில வேல்யூஸ் எல்லாம் நம்ம பாஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அந்த வேல்யூஸை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும்னா எந்த மெத்தடை நம்ம கால் பண்ணணும், இல்லை அந்த மெத்தடோட வேல்யூஸை எடுத்து நம்ம சில ப்ராசஸ்லாம் நம்ம பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னா அப்போ கண்டிப்பாக நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா இந்த ஹெட்டர் வேல்யூஸை ஆக்சஸ் பண்ணணும். அதுக்கு என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஹெட்டர்ஸ் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். சம்டைம்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா குக்கீஸு நம்ம ஹெட்டர்ஸ்குள்ளே வரக்கூடிய இந்த மெத்தட் அதுக்குள்ளே இருக்கிற பேராமீட்டர்ஸ் எல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம அடுத்த ரிக்வெஸ்ட்டை நம்ம ப்ராசஸ் பண்ணோம். அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அதுக்கு என்ன யூஸ் பண்ணணும்னா ஹெட்டர்ஸ்ன்றதை யூஸ் பண்ணணும். ஓகே.